கெட்டப்பே மாறி இருக்கார் விக்ரம் ப்ரொமோவில். அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் அம்பி அன்னியன் ஆன தருணம் காரணம் சாண்ட்ரா கிட்ட வாங்கின அடி அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக்கில் சாண்ட்ரா வச்சு செஞ்சாங்கல்ல அந்த டாஸ்கில், அதனால் அப்படி சொல்கிறாங்க போல். சரி, அடுத்த கமெண்ட் என்னென்னு படிக்கலாமா? இந்த கமெண்டில் விக்கல்ஸ் உண்மை முகம் வெளியே வர தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. விக்கல்ஸுக்கு இதுதான் உண்மையான முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் விக்கல்ஸ்ன்றவங்கள யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்குள்ளே போகலாம். இந்த கமெண்டில் விக்ரம் சாண்ட்ரா மாதிரி பண்ணால் ப்ரொமோவில் வரலாம்னு பண்ணுறாரு. விக்ரம் லாஸ்ட் டைம் சாண்ட்ரா பண்ணாங்க இல்லையா, ப்ரொமோலலாம் பிரபலமானாங்கல்ல, அந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது டாஸ்க்கா இல்லை அவராக பண்ணுறாரான்னு தெரியல. நம்ம நைட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். சரி, அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கமெண்டில் விக்ரமோட மைண்ட் வாய்ஸ்: பாரு, எத்தனை நாள் தான் நீ ஏன் ஆடுவ, நானும் கொஞ்சம் விளையாடுறேன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எஸ்பிபி உருவத்தில் ஒரு நம்பியார் அப்படின்னு விக்ரமை பற்றி பிரவீன் சொன்னாராம், பிரவீன் காந்தி. அது இப்போ உண்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் என்ன பார்த்து படிக்கலாம். இந்த கமெண்ட் கமருதீனுக்கு: சபரி பார்வதியை தள்ளிவிட்ட மாதிரி கமருதீன் வேறு ஹவுஸ்மேட் கேர்ள்ஸை யாராவது தள்ளி விட்டுருந்தா இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சபரி அந்த டாஸ்கில் தள்ளி விட்டார். இதில் கமருதீன் தள்ளி விட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்ல பெரிய இதுவாக இருக்கும். யாருமே சும்மா விட்டுருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி தான் இருக்கும் போல். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் டாஸ்க் இதெல்லாம் தான் இவரோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவோட டாஸ்க்கு லாஸ்ட் டைம் பிரவீன்லாம் பண்ணாங்கல்ல ஒரு ஃப்ராங்க், அதுக்கெல்லாம் தான் இவர் மாற்றத்துக்கு காரணம். அப்படின்னா இவர் வெளியே போயிடுவார், அதனால நம்ம முந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அப்படின்னா உங்களோட கருத்து என்னன்னு கீழே சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இது பாருக்கு வந்த கமெண்ட்: பாருன்னு சொல்லி என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களேடா சபரி, பண்ணிட்டியே சபரி அப்படின்னு சொல்கிறாங்க. சபரியால் தானே அடி வாங்கினாங்க கண்ணில், அதனால் சொல்கிறாங்க போல். இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட் சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்டும் பார்வதிக்கு தான் நினைக்கிறேன். இவனையும் மென்டல் ஆக்கிட்டாலா, ஒரு முடிவோட தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் சண்டை வலிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதில் எல்லாரும் பார்க்க முழுசாக சந்திரமுகியாக மாறின விக்ரமை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நேற்று இருந்த மாதிரி இல்லை இன்னைக்கு விக்ரம், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், அதனால் அப்படி சொல்கிறாங்க போல். கரெக்டாக தான் இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் விக்ரம் இன்னும் வீக்லி டாஸ்கே ஆரம்பிக்கல, பட் ப்ரிப்பேர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அடி வாங்கின அடி அப்படி, ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி. ஒரு பக்கம் பிரவீன் வெளியே போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால இன்னும் நம்ம மாறாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மாறிட்டாரு போல். சரி, அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாமா? இந்த கமெண்ட் பார்வதிக்கு: வா அருகில் வா படத்தில் வர அந்த குட்டி சாத்தான் போல் இருக்காங்களாம் நம்ம பாரு, அதை தான் சொல்கிறாங்க, பொம்மை மாதிரி இருக்காங்க அப்படின்னு. வா அருகில் வா பொம்மை அப்படியா இருக்கும் தெரியல, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்னும் அசிங்கமாக இருக்கும். சரி, இந்த கமெண்ட் நம்ம விக்ரமுக்கு: லாஸ்ட் வீக் விக்ரம் அழுதப்பா பாவமாக இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் நடிப்பு போல், இப்போ கத்த முடியுதுன்னு லாஸ்ட் வீக்கே கத்த வேண்டியதானே விக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த டாஸ்க் வச்சப்போ அந்த பேட்ச் கைட்டு கீழே வச்சுட்டாரு, நான் மேனேஜராக இருக்க மாட்டேன் என்னால் முடியலன்னு. அப்பயே கத்தி எல்லாரையும் டாஸ்க்கு விளையாட சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? விக்கல்ஸ் இத்தனை நாளாக சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு, சாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போ ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாஸ்கில் சாண்ட்ராவை கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல, இப்போ ஆடிட்டுருக்காராம், சிட்டின்னு சொல்கிறாங்க, ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.